தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டேன். வீட்ல பல்லி இருந்துச்சு அப்டின்னா, அது எதுவும் பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு மேல இருக்கும் அப்டின்ற மாரி வீட்ல சொன்னாங்க. அவங்க பேச்ச கேட்டு நானும் அத பண்ணாம அப்டியே விட்டுட்டேன். சரி அது மேல தானே இருக்கு என்ன பண்ண போகுது அப்டின்ட்டு. ஊருக்கு போன கேப்ல அந்த ஒரு பல்லி நெறைய பல்லி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பல்லியா அங்கங்க நின்னுட்டு இருக்கு. இத என்ன பண்றது அப்டின்னும் தெரியல. நானும் அப்பப்ப பார்க்குறப்ப இந்த மாரி தூக்கி வெளில போட்டுருவேன். இன்னைக்கு மட்டுமே 3 பல்லி வெளில போட்டுருக்கேன். இதுக்கு என்ன பண்றது அப்டின்னு தெரியல. பார்ப்போம். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். போனதுமே நம்ம தேவையானத வாங்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாததா கண்ணு போணுச்சு. ஆனா இன்னைக்கு எதையுமே வாங்கக்கூடாது. தேவையானத மட்டும் வாங்கிட்டு வந்துரணும்னு ஒரே ஒரு குறிக்கோளோட போனேன். அதே மாரி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கல. மாவு, எண்ணெய் அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு தோசை ஊத்திட்டு அது கூடவே சாம்பார் வச்சிடலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறதுலயே ஈஸியான குழம்புனா எனக்கு இந்த சாம்பார் தான். மேக்ஸிமம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலான்ற மாரி தான் வச்சிருந்தேன். ஒரே குக்கர்லயே வேலை முடிஞ்சிரும். அப்படியே சாம்பார் சைடுல வச்சுட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிக் பாஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு பார்க்குறனோ இல்லையோ சாட்டர்டே, சண்டே கண்டிப்பா பார்த்துருவேன். அதனால சைடுல தோசை ஊத்திட்டு அப்படியே பிக் பாஸே வச்சு பார்த்துட்டே இருந்தேன். தோசையும் ரெடி ஆச்சு. சாம்பார தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.